ஜானகி எம்ஜிஆர் இறந்தப்ப கட்சி யார் கையில் இருந்தது? ஜெயலலிதா அம்மையார் கையில் இருந்ததுல. அப்போ ஜானகி அம்மையாருக்கு மெரினால இடம் வேணும்னு கேட்டிருந்தா யார் கேட்டிருக்கணும்? ஜெயலலிதா அம்மையார் தான் கேட்டிருக்கணும். எங்கள் கட்சி எங்கள் நிறுவனருடைய மனைவி அவங்கன்னு கேட்டிருந்தா அவங்க தான் கேட்டிருக்கணும். அப்படி அவர்கள் கேட்டு யாரிடம் விண்ணப்பித்தார்களா? அவர்கள் ஜானகி அம்மையார் இருந்தப்ப அந்த விண்ணப்பித்த கடிதம் இருக்கா? இப்போ கலைஞருக்கு வேணும்னு கேட்டதுக்கான கடிதம், போராட்டம், சட்ட போராட்டம், முதலமைச்சர்கிட்ட போய் பேசுனது எல்லாம் ஆதாரமாக இருக்கு. அது ரொம்ப வருஷம் இல்லை, நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது நடந்தது தான். நம்மலாம் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நடந்தது. ஜானகி அம்மையாருக்கு சீனியரான ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்களா? இல்லை ஜானகி அம்மையார் குடும்பத்தில் இருந்து கேட்டாங்களா? ஏதோ கேட்டாங்களாம், உனக்கு கலைஞர் ராமவரம் தோட்டம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு அலட்சியமாக சொன்னதா. இதெல்லாம் எவ்வளோ ஒரு வன்மத்தை அவங்க ஜானகி அம்மையார் மீது அவங்க மறைந்துட்டாங்க. இப்போ யாரும் இல்லை. ஜானகி அம்மையார் சேர்ந்தவங்க யாருமே இன்றைய அதிமுகவோட பெரிய லெவலில் தொடர்பில் இல்லை. அந்த கல்லூரி எல்லாமே இருக்கு. அப்போ இது ஒரு அப்பட்டமான உண்மைக்கு மாறான செயல். கேட்டிருந்தா எனக்கு எவிடன்ஸ் வேணும், அந்த லெட்டர் வேணும். இதெல்லாம் கண்டிப்பாக ஆதாரத்தோடு இருக்கும்ல. எந்த பத்திரிகையில் வந்தது இது கிடையாது. அடுத்து காமராஜர் ஐயாவை பற்றி சொல்கிறாங்க. காமராஜருக்கு மெரினால இடம் வேணும்னு காங்கிரஸ் கட்சி கேட்டுச்சா? காமராஜர் குடும்பம் கேட்டுதா? யார் கேட்டாங்க? காமராஜர் இறந்தபோது கலைஞர் முண்டாசு கட்டிக்கிட்டு, அப்போ மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, மழை பெய்ந்த நேரத்தில் முண்டாசு கட்டிக்கிட்டு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு முதலமைச்சர் அந்த ராஜாஜி மண்டபத்தில் கிண்டியில் அவருக்கான இடத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு காமராஜருக்கும் தனக்கும் உள்ள பிணைப்பை காட்டும் விதமாக அவர் செய்தார்னு. அப்போ காங்கிரஸ் பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுனாங்கன்னா, காமராஜருக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சோம், கருணாநிதி பிள்ளையாயிட்டாரே அப்படின்னு காமராஜர் ஆதரவு பத்திரிகையிலே வந்தது. இதை சமீபத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் கூட இதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த இது எவ்வளோ ஒரு மொன்னையான வாதம், எல்லாரும் ஈஸியாக மறுக்கக்கூடிய வாதத்தை போகிற போக்கில் காமராஜரை அவர் அவமானப்படுத்திட்டாரு, எம்ஜிஆர் மனைவியை கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லாத சொல்லையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கலைஞரை விமர்சனம் பண்ணுங்க, ஸ்டாலின் நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன வாதம்? மறைந்து போன தலைவர்களை பற்றி அவர்களை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. அவங்க கேட்கவே இல்லையே. மெரினால காமராஜர் குடும்பத்திനും கேட்கல, கட்சிக்காரங்களும் கேட்கல. சரி, கேட்டிருந்தா அந்த லெட்டரை யார் கேட்டாங்க? அந்த குடும்பத்தினரா யார்? எல்லாருமே கோபனா அவர்கள் எழுதிய புத்தகம், காமராஜர் வரலாறு புத்தகம் இருக்கு, சத்தியமூர்த்தி பவன் இருக்கு, காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கேட்டால் ரெக்கார்டு ஆவணம் இருக்குல்ல. எங்க அப்படி யாரும் எதாவது கேட்டு தர மறுத்து யாராவது போராடி சட்டமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா? இப்போ கலைஞருக்கு போன மாதிரி போயிருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. களத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா தொடர்ந்து இப்போ ஒரு விமர்சனம், வாதம் முன்வைக்கப்பட்டா அதுக்கு ஒரு பதில் வருது. மறுபடியும் இப்போ இன்னைக்கு கடலூர்ல பேசும்போது மறுபடியும் அதுக்கு ஒரு பதில திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. இது தொடருது அப்படின்னும் போது வாக்காளர்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, இன்னைக்கு இருக்க இணைய யுகத்துல உண்மைகளை உடனே கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம்.